இவிஎம் நம்பலாமா இல்லையா ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கு. ஆனா ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. முழுசா வீடியோ பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். இங்க பாருங்க, இந்த எலெக்ஷன் சிஸ்டம் விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதனால இன்னைக்கு நாம இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதாவது இவிஎம் பத்தி தான் முழுசா அலச போறோம். இது மேல நம்பிக்கை வைக்கலாமா, இல்ல இதுல சந்தேகப்பட ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். நாங்க உங்களுக்காக இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான் மாதிரி பெரிய டெவலப்பான நாடுகள் கூட இன்னும் பேப்பர்ல தான் ஓட்டு போடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம இவிஎம்களை முழுசா நம்ப முடியுமான்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லையா? சரி வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான தலைப்பா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இவிஎம் மேல இருக்கிற நம்பிக்கை சந்தேகங்கள், அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது, அதோட பாதுகாப்பு உண்மையாவே இருக்கா, விவிபிஏடினால தீர்வு கிடைச்சுதா இல்ல புது பிரச்சனை வந்துச்சா, கடைசியா இதுக்கு என்னதான் தீர்ப்புன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, முதல்ல ஏன் இந்த சந்தேகம்லாம் வந்துச்சுன்னு பாப்போம். இது சும்மா ஏதோ பேச்சோட நிக்கல, நிஜமாவே நடந்த சில சம்பவங்கள் தான் இந்த விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சது. உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டுல 2022ல நடந்த ஒரு எலெக்ஷன்ல 173 வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழல. அதாவது 0 ஓட்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு வேட்பாளர் தனக்குத்தானே போடுற ஓட்டு கூட விழாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்களுக்கு பெரிய சந்தேகத்தை கிளப்பி விடுது. சரி, இந்த சந்தேகத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இவிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓட்டு போடுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சிம்பிள். மொத்தம் 3 ஸ்டெப். முதல்ல பேலட் யூனிட்ல நமக்கு புடிச்ச வேட்பாளர் பக்கத்துல இருக்கிற பட்டன் அழுத்துறோம். அடுத்து நம்ம ஓட்டு கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற ஒரு சிப்ல சேவ் ஆயிடும். கடைசியா விவிபிஏடின்னு ஒன்னு இருக்கும். அது ஒரு பேப்பர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு 7 செகண்ட் காட்டிட்டு ஒரு சீல் வச்ச பாக்ஸ்குள்ள விழுந்துரும். அவ்வளவுதான். இந்த சிஸ்டம் எவ்ளோ பெரியதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? 2013ல இருந்து 2023 வரைக்கும் இந்த M3 மாடல் இவிஎம்களை வாங்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 9482 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய தொகைன்னு. இதுவரைக்கும் 300 கோடிக்கு மேல வாக்குகள் இந்த மெஷின்ல பதிவாகியிருக்கு. இந்த இவிஎம் மிஷின் திடீர்னு ஒரே நாள்ல வரல. இது ஒரு பெரிய பயணம். 1982ல கேரளால ஒரு சின்ன எலெக்ஷன்ல தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்து 2004 லோக்சபா எலெக்ஷன்ல இந்தியா முழுக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2014ல இருந்து தான் இந்த விவிபிஏடியும் கூடவே வந்துச்சு. சரி, இப்போ ஒரு குட்டி குவிஸ். இவிஎம் முதல்ல இந்தியால எப்ப பயன்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை பென் பண்றோம். ஓகே, இப்போ இந்த விவாதத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்த மிஷன் உண்மையிலே பாதுகாப்பானதா இல்லையா? சிலர் சொல்றாங்க இவிஎம் ஹேக் பண்ணலான்னு. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவங்க சொல்றது, இது ஒரு தனியான மெஷின், இன்டர்நெட் கிடையாது, பேட்டரியில தான் ஓடுது, அதனால ஹேக் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சந்தேகம் வருதுன்னா, வாக்குப்பதிவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ மெஷினை யாராவது சேதப்படுத்திட்டா என்ன பண்றது? பாதுகாப்பு இல்லாத இடத்துல மெஷினை வச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா சொல்ற குற்றச்சாட்டு இல்ல, நிஜமாவே நடந்த சம்பவங்கள். அசாம்ல ஒரு வண்டியில இவிஎம் கொண்டு போகும்போது அதுல ஒரு கட்சி சின்னத்தோட ஸ்லிப் இருந்திருக்கு. ஆந்திராவுல ஒரே ராத்திரியில 5 லட்சத்துக்கும் மேல ஓட்டு விழுந்ததா ஒரு புகார் வந்துச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரியானால ஒரு கிராம எலெக்ஷன்ல தோத்துட்டதா சொன்ன ஒரு வேட்பாளர் கோர்ட்டுக்கு போனாரு. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஓட்டை என்ன சொன்னப்போ அவர் 51 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதா தெரிஞ்சுது. இது ரொம்ப அரிதா நடந்தாலும் மிஷின் கவுண்ட் தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? சரி, இந்த எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கிறதுக்காக தான் விவிபிஏடிய கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம போட்ட ஓட்டு சரியா பதிவாகியிருக்கான்னு நாமளே பார்க்கலாம். ஆனா இதனால பிரச்சனை தீந்துச்சா இல்ல புது பிரச்சனை ஆரம்பிச்சுதா? விவிபிஏடின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஓட்டு போட்டதும் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் ஆகி நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெட்டியில விழுந்துரும். இது எதுக்குன்னா, ஒருவேளை எலக்ட்ரானிக் ஓட்ல சந்தேகம் வந்தா இந்த பேப்பர் ஓட்டை எண்ணி சரி பார்த்துக்கலாம். ஒரு பேக்கப் மாதிரி தான். ஆனா இந்த விவிபிஏடி வந்த பிறகு புதுசா சில கேள்விகள் வர ஆரம்பிச்சுது.
முதல்ல அந்த ஸ்லிப்ப பார்க்க 15 செகண்ட் டைம் இருந்துச்சு. அப்புறம் ஏன் அதை 7 செகண்டா குறைச்சாங்க? அப்புறம் ஏன் எல்லா விவிபிஏடி ஸ்லிப்பையும் எண்ணாம வெறும் 5% மட்டும் எண்றாங்க? இப்படி புது புது சந்தேகங்கள் இதுல வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு படி மேல போய் பீகார்ல ஒரு இடத்துல விவிபிஏட் ஸ்லிப் எல்லாம் ரோட்ல குப்பா மாதிரி கிடந்திருக்கு. இத பார்த்துட்டு உதவி தேர்தல் அதிகாரி மேல எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாங்க. இது எவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம், அதோட பாதுகாப்பு பத்தின கவலைய இது காட்டுது. சரி, இப்போ எல்லா பக்கத்து வாதத்தையும் கேட்டாச்சு. இதுக்கு என்னதான் முடிவு? இறுதி தீர்ப்பு என்ன? பாருங்க, தேர்தல் ஆணையமும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி ரொம்ப தெளிவா ஒண்ணுதான் சொல்றாங்க. இவிஎம்ல தப்பு நடக்குது, ஹேக் பண்ணலாம்னு சொல்றீங்களா, அப்போ அதுக்கு வலுவான ஆதாரத்தோட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா இப்போதைக்கு இதுதான் நிலைமை. சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாததால இந்த சிஸ்டம் பாதுகாப்பானதுன்னு தான் அதிகாரிகள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம தேர்தலுக்கு இதுதான் அடித்தளமா இருக்கு. அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. ஒரு தேர்தல எது முக்கியம்? தப்பு நடந்துருச்சுன்னு நிரூபிக்க ஆதாரம் இல்லாதது முக்கியமா, இல்ல மக்கள் அந்த தேர்தல் முறை மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது முக்கியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த முழு விவரத்தையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.